ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டுக்கு குழந்தைகளுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கலாமா, இல்லை ஹோமியோபதி மெடிசன்ஸில் ஏதாவது ஸ்டெராய்டு கலக்கிறதுனால தான் குணமாகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி எல்லாத்துலேயுமே ஒரு நோயை குணப்படுத்தும் விதங்கிறது மாறுபடும். அதான் உண்மை. எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் எல்லா சிஸ்டத்தையும் ஒன்றாக்கிட்டு போயிருப்பாங்க. ஏன் தனித்தனி சிஸ்டமாக வச்சுருக்கணும்? ஹோமியோபதி தனியாக ஏன் பிரிக்கணும், சித்தா ஏன் தனியாக பிரிக்கணும், ஆயுர்வேதா ஏன் தனியாக பிரிக்கணும், ஏன் அலோபதி தனியாக பிரிக்கணும்? எல்லாமே ஒரு நோயை குணப்படுத்தும் விதங்கிறது மாறுபடுது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சர்ஜரி தேவைப்படுது, ஒரு மூலத்துக்கோ இல்லை ஃபிஸ்டுலாவுக்கோ இல்லை சைனசைட்டிஸு, டான்ஸ்லைட்டிஸு, காலாணி, மறு உட்பட இதுக்கெல்லாம் நம்ம சர்ஜரி தேவைப்படுது. இதை கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷனாக இருக்குது. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே ஹோமியோபதி மெடிசன்ஸுங்கிறது அந்த மெடிசன்ஸ்லேயே குணமாகுது. நம்ம உள்ளே சாப்பிட்ற மெடிசன்ஸ்லேயே இந்த பிரச்சனை எல்லாமே சர்ஜரி இல்லாமல் குணமாகுது. அப்படிங்கிறப்ப அந்த சிஸ்டமே மாறுபடுது, அதனுடைய குணப்படுத்தும் விதங்கிறதே மாறுபடுது. அப்படி இருக்கும்போது ஒரு சிஸ்டத்தில் குணமாகலைன்னு இன்னொரு சிஸ்டத்தில் குணமாகாதுன்னு நினைக்கிறதே மிகப்பெரிய ஒரு அறியாமைன்னு சொல்லுவேன். வெளி உலகமே தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஹோமியோபதி மெடிசன்ஸ் குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துட்ருக்கு. ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 4 வருஷம் 5 வருஷம் உள்ள கம்ப்ளைண்ட்டையும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தால் ஒரு சீக்கிரமே குணமாகி அவங்க திரும்பவும் அந்த கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இன்றைக்கி ஹோமியோபதி மெடிசன்ஸ் அதை குணப்படுத்திகிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க அருகில் உள்ள ஹோமியோபதி மருத்துவர் அணுகி கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க.